முக்கியமா ஆதவர்ஜுனா பேசினதுல ஏதோ ரஜினிக்கு தில் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறார். ரஜினிகாந்துக்கு எங்கெங்கெல்லாம் தில் இருக்குன்னு நான் சொல்றேன். ரஜினிகாந்துக்கு எங்கெங்கெல்லாம் தில் இருந்துச்சு அப்படின்னா 1996ல இனிமேல் நீங்க ஜெயலலிதாவுக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா தமிழ்நாட்டை ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார். சரி, அது ஒரு தேர்தல் காலம், அடுத்தவங்க வரமாட்டாங்க, அவங்க முதலமைச்சர் இல்லைங்கிறதுக்காக பேசுறதா இருக்கலாம். முதலமைச்சராக இருந்து பாசத்தலைவருக்கு பாராட்டு விழா அப்படின்னு எல்லாம் நடந்த அந்த காலகட்டங்கள், கலைஞருக்கு பாராட்டு விழா நடந்துச்சு, இங்கிட்டு ஜெயலலிதாவுக்கு பாராட்டு விழா நடந்துச்சு. அப்படிலாம் இருந்ததை தாண்டி ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும் போதே நீங்க தமிழ்நாட்டில் பிலிம் சிட்டி தொடங்கினப்ப நீங்க அன்னைக்கு நீங்க சிவாஜி கணேசன் ஐயாவை கூப்பிட்டு நீங்க மரியாதை பண்ணிருக்கணும். அதை தவற விட்டுட்டீங்க, அங்க தப்பு பண்ணிட்டீங்க. ஆனா இப்ப அதை சரி பண்ணிருக்கீங்கன்னு ஜெயலலிதாவை தன் முன்னால் உட்கார வைத்து மேடையில் நின்று பேசியவர் தான் ரஜினிகாந்த். மறந்துடக்கூடாது. அப்ப ஜெயலலிதா தான் பேசினாரா, கருணாநிதியை பேசலையா அப்படின்னா கருணாநிதியும் பேசியிருக்கிறார். அவருடைய இலவச திட்டங்கள் குறித்து விமர்சனம் பண்ணியிருக்கிறார். வெளிப்படையாக அவரை உட்கார வச்சுக்கிட்டு விமர்சனம் பண்ணியிருக்கிறார். இந்த பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடந்தப்ப நடிகர் அஜித் அவர்கள் மேடை ஏறி பேசும்போது இது போன்ற விழாக்கள்ல எங்களுக்கு கலந்துக்கிறது மகிழ்ச்சி தான், ஆனா எங்களை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி வந்தாலே வரணும்னு மிரட்டலா சொல்லிட்டு போறாங்க, இது சரியில்லை அப்படின்னு கருணாநிதியை உட்கார வச்சுக்கிட்டு அஜித் பேசினப்ப எந்திரிச்சு நின்று கலைஞருக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்த ரஜினிகாந்த் எந்திரிச்சு நின்று கைதட்டினார். அப்ப அந்த வார்த்தை உண்மையானது, நான் எனக்கும் கூட அதுல உடன்பாடு இருக்கிறது அப்படின்ற காட்டுறதுதான்.